அன்பு நண்பர்களே, உலகத்தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடம் வழங்கும் தமிழ் மூலம் ஹிந்தி கற்போம் நிகழ்ச்சி. பாடம் 35 முற்றிலும் இலவசமானது. இணைந்து இருக்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கார்மிலோன் அவர்களை தொடருங்கள். வாங்க. சாதாரண நிகழ்காலம். நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? வழக்கமாக நடக்கிற சமாச்சாரம் 3 காலத்துக்கும் பொருந்தில்ல. இப்போ நம்ம நிகழ்காலத்துக்கு வருவோம். ராமன் வருவதை வழக்கமாக கொண்டிருக்கிறான். அது எப்படி சொல்லுவோம்? ராம் ஆயா கர்த்தா ஹை. முன்னாடியே பார்த்தோம், அந்த முதன்மை வினைங்கிறது எப்பயும் ஆண்பால் ஒருமையில தான் இருக்கும். அதை பாருங்கள். அடுத்த உதாரணத்தை பாருங்கள். மோகனும் குமாரும் வருவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். மோகன் और குமார் ஆயா கர்த்தே ஹை. இது ப்ளூரல்ங்கிறதுனால கர்த்தே ஹை, கர்த்தா போடாமல் கர்த்தே ஹை. இது என்ன? ஆயா ஆண்பால் ஒருமை. கரெக்டுங்களா? அடுத்து பாருங்க. சீதா வருவதை வழக்கமாக கொண்டிருக்கிறாள். சீதா ஆயா கர்த்தி ஹை. சீதா பெண்பால்னாலும் ஆயா தான் போட்டிருக்கிறோம். கரெக்டுங்களா? சீதா ஆயா கர்த்தி ஹை. இது துணை வினை. சீதாவும் ராதாவும் வருவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அதை எப்படி சொல்லுவோம்? சீதா और ராதா ஆயா கர்த்தி ஹை. தெளிவாகிடுச்சுங்களா? இந்த மெயின் வினைங்க இது எப்பயுமே மேஸ்குலைன் சிங்குலரில் தான் இருக்கும். துணை வினை தான் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டே வரும். ஆண்பால் ஒருமை பெண்மை எப்படி வருதோ வருது. கர்த்தா ஹை, கர்த்தி ஹை, கர்த்தி ஹை, கர்த்தை ஹை, அது மாதிரி வரும். இது நிகழ்காலம். நம்ம அடுத்த காலத்தை பார்ப்போம். சரிங்களா?